ரோஜா 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 ரோஜா. டுடேஸ் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ நம்ம மூவிக்கள்ல பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்லாம் வந்து எய்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காதலை சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை காதலில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஒரு 4 படங்களை எடுத்து அதை வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணா எப்படி வந்து சிம்பிளா இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கற்பனை. ஃபர்ஸ்ட் வந்து கமல் சார் இந்த ஐகானிக் 3ஆம் படை சீனு விஜி சீனு விஜி சீனு விஜி அப்படின்ட்டு கிளைமேக்ஸ்ல வந்து பயங்கரமா ஆக்ட் பண்ணி விஜி போயிடுவாங்க. அதே இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல அந்த படம் வந்து இருந்ததுன்னா கமலஹாசன் வந்து ஒரு ஃபேஸ்புக் ஐடி வச்சிருந்து அதுல வந்து அந்த பூங்காற்று புதிதானது அந்த மொமெண்ட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு வச்சிருந்தாருன்னா விஜய் கிட்ட விஜய் ஃபேஸ்புக் பாரு விஜய் ஃபேஸ்புக் பாரு விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா டக்குன்னு அவங்க ஃபேஸ்புக் பார்த்துருந்தா அவங்களுக்கு எல்லா ஞாபகம் வந்திருக்கும். அது சிம்பிளா முடிஞ்சிடும். அப்புறம் ரஜினி வந்து புதுக்கவிதைன்னு ஒரு படத்துல வந்து அவர் காதலில் கஷ்டப்பட்ட ஒரே படம் அந்த படம் தான். ஸோ அதில் வந்து இன்டர்வல் சீனில் அந்த பைக்கில் போய் பயங்கரமாக இதுவாகி அந்த அவங்க காதலியோட கல்யாணம் முடிஞ்சிடும் அதுக்குள்ள. அதுக்கு பதிலாக அவர் இப்போ இருக்கிற ரேபிடோ, உபேர், ஓலா அந்த மாதிரி சர்வீசஸ் யூஸ் பண்ணிட்டாருன்னா டயத்துக்கு போயிருக்கலாம். ஸோ அது வந்து செகண்ட் பாயிண்ட். அப்புறம் அஜித் தேவயானி காதல் கோட்டை ஸ்வெட்டர்ல வந்து தாமரை போடுறது ஐடென்டிஃபிகேஷனே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பாங்க இடத்துல. அதுக்கு பதிலாக வந்து அஜித் வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஒரு லொகேஷன் அனுப்பிச்சிருந்தாருன்னா அப்படியே போய் ட்ரேஸ் பண்ணி தேவயானி வந்து சீக்கிரமா சேர்ந்துக்கலாம். அப்புறம் நம்ம தளபதி விஜயோட துல்லாத மனமும் துள்ளும் நீங்க குட்டியா நீங்க குட்டியா நீங்க குட்டியா அப்படின்னு சிம்ரன் கதருவாங்க கிளைமேக்ஸ்ல. அதுக்கு பதிலாக வந்து அவங்களுக்கு கண்ணு வந்த உடனே யூடியூப்ல போயிட்டு குட்டீஸ் பிளேலிஸ்ட்னு பார்த்து வச்சிருந்தாங்கன்னா யார் குட்டின்றது முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து கதறி கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது. ஸோ இந்த 4 விஷயங்கள் எனக்கு தோணிச்சு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேலண்டைன்ஸ் டேன்றது லவர்ஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடியது இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் லவ் பண்ணலாம். பேரண்ட்ஸை லவ் பண்ணுங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை லவ் பண்ணுங்க, எல்லாருக்கும் லவ் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கும் லவ் கொடுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் ஆட் பண்ணி விடுங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். குட் நைட்.